அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 28:4 ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்ததான ஒரு நல்வார்த்தை. அப்போ ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்துகிறார், உதாரணத்துக்கு சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கிறது. அப்படி என்ன ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அருளின் ஆசீர்வாதங்கள் என்றால், அவனுக்கு 100வது வயதில் அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. என்னன்னா, அறிவியல் பூர்வமாக முடியாது என்று நிரூபிக்கப்படுகிற அந்த காரியத்தில் ஆண்டவரால் முடியும் என்று நிரூபிக்கிற ஒரு அடையாளம்தான் ஆபிரகாமுக்கு கிடைத்ததான ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய வாழ்விலே தேவன் மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவனுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் தான் ஈசாக்கு என்றதான ஒரு குழந்தை. 100வது வயதில் எந்த விதத்திலும் பெற்றெடுக்க முடியாத பலனற்ற சூழ்நிலையில் இருவருக்கும், ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கும் 2 பேர்த்துக்கும் பலனற்று போன சூழ்நிலையில் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவங்களுக்கு பலன் உண்டாகி குழந்தை பாக்கியத்தை பெற்றெடுத்தார்கள். இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடும் என்னோடும் கர்த்தர் பேசுகிற தூது என்னன்னா, அறிவியலும் ஊரும் உலகமும் இயற்கையும் முடியாது என்று சொன்ன ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் என்னால் முடியும் என்று நிரூபித்து காட்டுகிற ஒரு தருணம், ஒரு நாள், இந்த நாள் என்று ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களில் நடக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு சில விஷயங்களில் முடியாது என்ற நிலைக்கு நாமே வந்துட்டோம். ஏன்னா அறிவியல் பூர்வமாக பார்த்தா அது நடக்காது, சூழ்நிலையை பார்த்தா நடக்காது, எனக்கு இருக்கிற திறமையை பார்த்தா நடக்காது, எந்த விதத்திலுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லுகிற அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் என்னால் முடியும் என்று நிரூபித்து காட்டுகிற ஒரு நல்ல நாள் இந்த நாள். ஆகவே எந்த ஒரு காரியத்தில் தாமதம் நடக்காது என்ற நிலையில் நினச்சி வருத்தத்தோடு வேதனையோடு பல விதமான கேள்விகளோடு பதில் தெரியாமல் அமர்ந்திருக்கிற உங்களுக்கான வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளில் கொடுப்பதாக. ஆகவே இந்த வார்த்தை முன்னிட்டு நீங்கள் தைரியம் கொள்ளுங்கள். நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் எல்லாராலும் முடியாது என்று சொல்லப்பட்ட விஷயத்தில் முடியும் என்று சொல்லுகிற ஆண்டவர். அறிவியல் ஆகாது என்று சொன்னால் தேவன் ஆகும் என்று சொல்லுகிற தேவன். அப்படிப்பட்ட தெய்வம் எனக்கும் ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல ஒரு ஆசீர்வாதத்தை ஏற்கனவே சிலுவையில் கொடுத்து விட்டார். அதை நான் அதிவிரைவில் அனுபவிக்கப் போகிறேன் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு, கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிற யாவும் எனக்கு வந்து சேரும், கைகூடும் என்றதான விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை கிடைக்காது என்று சிக்கலில் சிக்கியிருக்கிற ஒன்றை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நிச்சயமாக அந்த சிக்கலிலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு கொடுக்கும்படியாக கைகூடி வரும்படியாக செய்வார். ஒருவேளை சட்ட சிக்கல்களால் உங்களுடைய சொத்து சுகங்கள் ஏதோ ஒரு இடத்துல மாட்டியிருக்கலாம், அது கிடைக்காது என்ற நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்கிறவர் அல்லவா. அந்த சட்ட சிக்கல்களில் ஒன்றுமில்லாமல் ஆக்கி உங்களுக்கு உரியதை உங்கள் கையிலே கொண்டு வந்து கர்த்தர் கொடுப்பார். அந்த நாள் தான் இந்த நாள். ஆகவே இதை மறவாதீர்கள். காரியம் கைகூடி வரும். உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த கவலை மாறி களிப்பு உண்டாகும். சந்தோஷத்தை நீங்கள் விரைவில் காண்பீர்கள். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நம்பி புறப்படுங்கள். வெற்றி உங்களுக்குரியது. நல்ல பிதாவே, ஆபிரகாமுக்கு அளித்த ஆசீர்வாதங்கள் மிக பிரம்மாண்டமான ஆசீர்வாதங்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கும் கர்த்தாவே நீர் கொடுத்திருக்கிறீர். அதை
அதிவிரைவிலே நாங்கள் பெற்று ஆண்டு அனுபவிக்கத்தக்கதான ஒரு நல்ல நாளை கர்த்தாவே இந்த நாள் என்று சொல்லி முன்குறித்திருக்கிறீர், அடையாளப்படுத்துகிறீர். நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் வருவதாக, நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.